காய் சாப்பாடு தாங்க நம்ம இப்போ செய்ய போகிறோம். 1/4 கிலோ தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம், 8 பச்சை மிளகா, கேரட் சிறிதளவு, பீன்ஸ் சிறிதளவு, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, ஜோயா பீன்ஸ் கொஞ்சம் வேவிச்சு எடுத்து வச்சுருக்கோம். புதினா ஒரு கைப்பிடி, 2 டம்ளர் அரிசி, காப்படி டம்ளரில் 2 டம்ளர் அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிறிதளவு சோம்பு, பட்டை, பிரியாணி எல்லாம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ வாங்க நம்ம காய் சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. புதினா இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சோயாபீன் வர மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாங்க. இதோட நம்ம காயை சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா வணங்குதுங்க. தாங்க 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். இதுல இப்ப 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். மாவு நம்மளுக்கு வந்து பழைய அரிசியா இருக்கிறதுனால 1 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலாங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும். 4 டம்ளர் இதோட 5 டம்ளருங்க. 2 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி எடுத்து இதுல சேர்த்துக்கலாங்க. காரம் பத்தலைங்க. 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் மறுபடியும் போட்டு 1 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாங்க. காயெல்லாம் நல்லா வந்துருச்சுங்க. கொதிப்பு வந்துருச்சு. நம்ம அரிசி போட்டுக்கலாம். புதினா கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கொதி வர போகுதுங்க. இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டாச்சுங்க. குக்கர் மூடிய 3 விசில் விட்டுறலாம். இப்போ 3 விசில் விட்டாச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓ